வணக்கம். வெல்கம் டு மணி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய போர்ட்ஃபோலியோங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாக் வந்து நம்ம நிறையா ஸ்டாக்ஸ் வாங்கியிருப்போம், அதுதான் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவோம். இட் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ் தட் வி பாட் ஆர் இன் த லிஸ்ட் டு பை. ஓகே, இப்போ வந்து ஹவு மெனி ஸ்டாக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சஜஸ்ட் டு ஹேவ் இன் யுவர் போர்ட்ஃபோலியோ, எத்தனை ஸ்டாக்ஸ் நீங்கள் மேக்ஸிமம் வச்சுக்கலாம், மினிமம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ டிஸ்க்ளைமர், இது வந்து இந்த வீடியோ வந்து ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ் தான், ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் எதுவும் கிடையாது. நீங்கள் நல்லா அனலைசிஸ் பண்ண பிறகு நீங்கள் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதாவது எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, என்னுடைய அனுபவத்துலேயும் நான் சொல்கிறேன். ஒரு ஐடியல் போர்ட்ஃபோலியோனா 10 to 25 ஸ்டாக்ஸ் இருக்கணும். ஏன்னா போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரே நீங்கள் வந்து எல்லா எக்ஸையும் ஒரே பேஸ்கெட்டில் வச்சிங்கன்னா என்ன ஆயிரும், உடஞ்சிச்சின்னா, அந்த பேஸ்கெட் உடஞ்சிச்சின்னா எல்லாமே என்ன ஆயிரும், உடஞ்சி போயிடும். அதே மாதிரி ஒரே ஸ்டாக்கில் எல்லா பணத்தையும் போட்டிங்கன்னா, எல்லாத்தையும் முடக்குனீங்கன்னா யூ லூஸ் யுவர் கேபிட்டல். நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் முதலீடு வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நம்ம எப்போவுமே டு அவாய்டு ரிஸ்க்கு அல்லது டு மினிமைஸ் த ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. ரிஸ்க்கு வந்து மினிமைஸ் பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 10 to 25 ஸ்டாக்ஸில் மினிமம் 10 ஸ்டாக்ஸ். இஃப் யூ ஹேவ் 1 lakhs நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா 10 ஸ்டாக்ஸ் ஆர் 6 ஸ்டாக்ஸ் போடுங்க. அல்லது நீங்கள் 10 lakhs அப்படி வச்சுருந்தீங்கன்னா என்ன செய்யலாம், மினிமம் 10 ஸ்டாக்ஸ் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் இதுக்கு மேலே போகாதீங்க. டூ மச் கான்சன்ட்ரேஷனும் நல்லது கிடையாது. டூ மச் ஸ்டாக்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு வந்து லாஸ் தான் கிடைக்குமே தவிர கெயின் கிடைக்காது. ஓகே, ஸோ போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன், அதாவது நிறையா செக்டாரில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம பணத்தை ஒரே செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு நல்லது இல்லை. ஸோ போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதனாலனா வந்து ரிஸ்க்கை வந்து அவாய்ட் பண்ணலாம் அண்ட் ஆல்சோ ரெடியூஸ் த ரிஸ்க்கு. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து ரிஸ்க்கு உள்ளது. ஸோ ரிஸ்க்கை வந்து மினிமைஸ் பண்ணணும்னா போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்தீங்கன்னா டாப் செக்டார்ஸ் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டிஃபென்ஸ். நம்ம நிறையா செக்டார்ஸ் பார்ப்போம். டிஃபென்ஸ் செக்டார் இந்த ப்ரீவியஸ் இயர்ஸில் பழைய வருடங்களில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. உதாரணத்துக்கு ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், பாரத் டைனமிக்ஸ், கொச்சி ஷிப்யார்ட், மசகான் டாக் ஷிப்யார்ட், கார்டன் ரீச் ஷிப்யார்ட் கம்பெனி, இதெல்லாம் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் முன்னாடி கொடுத்துருக்குது. இனிமேலும் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச ஸ்டாக்ஸ்னால் செக்டார்னால் எலக்ட்ரிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எலக்ட்ரிக்கல் செக்டார் ஸ்டாக்ஸ். அதில் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டாக்ஸ் இருக்குது. நான் இங்கே கொஞ்சம் தான் கொடுத்துருக்குறேன். கிட்டாச்சி எனர்ஜி, வோல்டாம், கேஇஐ, அபர் இண்டஸ்ட்ரீஸ், டிரான்ஸ்ஃபார்மர் ரெக்டிஃபயர் இந்தியா லிமிடெட், ட்ரில், ஸ்னைடர், கிர்லோஸ்கர் எலக்ட்ரிக் எக்ஸட்ரா. அடுத்து இம்பார்ட்டன்ட் செக்டார் என்னன்னு பார்த்திங்கன்னா ரயில்வேஸ். ஏன்னா கவர்மெண்ட் வந்து நிறையா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ரயில்வேஸில். டிஃபென்ஸு, ரயில்வேஸு இதெல்லாம் வந்து நம்ம ஏன்னா மக்களுக்கு தேவையாக இருக்கிறதுனால இதில் கண்டிப்பாக கவர்மெண்ட் செஞ்சு தான் ஆகணும். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா ஆர்விஎன்எல், ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட், இர்கான், இஆர்எஃப்சி, ஜூபிட்டர் வேகன், டிட்டாகர், இந்த மாதிரி நிறையா ஸ்டாக்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் ஸ்டாக்ஸு, தே ஹவ் கிவன் வெரி குட் ரிட்டர்ன்ஸ், நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. ஸோ நீங்கள் இதையும் கன்சிடர் பண்ணுங்கள் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில். பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், பிஎஃப்சி, ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன், ஆர்இசி, இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி இரிடா, சென்ட்ரல் டெபாசிட்டரிஸ் சிடிஎஸ்எல் செக்யூரிட்டிஸ் லிமிடெட், ஃபெர்டிலைசர் ட்ரிவாங்கூர், ஃபேக்ட், நேஷ்னல் பில்டிங் கார்பரேஷன் ஸ்டாக்கு, என்பிசிசி, என்ஹெச்பிசி, நேஷ்னல் ஹைட்ரோ ப்ராஜெக்ட்,
கார்ப்பரேஷன், அந்த ஸ்டாக்கும் நீங்கள் இதை மாதிரி நிறையா ஸ்டாக்ஸ் இருக்குது, நீங்கள் அனலைசிஸ் பண்ணி வாங்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டார்ஸ், மோட்டார்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறது மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, டாடா மோட்டார்ஸ், டிவிஎஸ் மோட்டார்ஸ், ஐசர் மோட்டார்ஸ், ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் நான் இதில் இன்க்ளூட் பண்ணலை. இது மாதிரி நிறையா இருக்குது, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதை தவிர தெர் ஆர் அதர் குட் செக்டார்ஸ். நான் அதில் பண்ணலை. எஃப்எம்சிஜி இதில் நிறையா ஸ்டாக்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஃபேஷன் அண்ட் டெக்ஸ்டைல், ட்ரெண்டு, டாட்டா ட்ரெண்டு நல்லா ரீசெண்டாக நல்லா போயிட்டுருக்குது. அடுத்து ஃபைனான்ஸ், அதுவும் அதே மாதிரி தான், சுந்தரம் ஃபைனான்ஸ் அவங்க நல்லா பண்ணுறாங்க. அடுத்து டாட்டா இன்வெஸ்ட்மெண்ட் அதுவும் நல்லா பண்ணுறாங்க. சோழமண்டலம் நல்லா பண்ணுறாங்க. அடுத்து கோல்டில் செக்டார், டைட்டன், பிறகு கல்யாண் ஜுவல்லர்ஸு, அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அடுத்து பெட்ரோலியம் ஸ்டாக், ஓஎன்ஜிசி, லைக் சிபிசிஎல், அதெல்லாம் நம்ம. அடுத்து மைனிங் செக்டார், கோல் இந்தியா லிமிடெட், என்எம்டிசி, அதெல்லாம் நல்ல ஸ்டாக்ஸ் தான். அடுத்து வந்து ஹெல்த் ஸ்டாக் செக்டார்லேயும் நிறையா ஸ்டாக்ஸ் இருக்குது. தேங்க்யூ, நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். தேங்க்யூ.